Hi everyone and welcome back to my channel. Now Bismin Flora for Go Green with Bismin. இன்னைக்கு என்ன மாதிரி வீடியோ அப்படின்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes நான் உங்ககிட்ட பேசிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். இல்ல எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், வீடியோ தான் வேணும்ன்றவங்க தாராளமா அப்படியே ஃபார்வர்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஃபாஸ்டா போட்டு டைரக்டா வீடியோ பாருங்க. அந்த 2 minutes என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களால மட்டும்தான் என்னால இந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ 1 இயர்க்குள்ள எப்படிடா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வருமா அப்படின்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஏன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 months வரைக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. அதையும் வெக்க விட்டு சொல்றேன், அந்த 30 பேருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும்தான். இது எப்படியாவது ஒரு 500 வருமா அப்படின்லாம் நான் இருந்தேன். சீக்கிரமாவே எனக்கு 500 வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி எனக்கு 1 இயர்க்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ இது மூலியமா நிறைய மக்கள் நல்ல விஷயங்களை பயனுள்ள வீடியோவை நான் இன்னும் மேலும் தொடர்ந்துகிட்டே இருப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 monthsக்கு மேலேயே பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாக்டவுன் வந்துருச்சு. லாக்டவுன் வந்ததுனால என்னால ஒரு சில பொருட்களை வாங்க முடியல. நான் ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு இன்கிரீடியன்ட் இல்லை. ஸோ எனக்கு டோட்டலா இந்த வீடியோவுமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதை எடிட்டும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசன் வந்தது அப்படின்றதுனால என்னால் 2 months எந்த ஒரு வீடியோவும் போட முடியல. அதனால தான் குக்கிங் சீரீஸ், ஈட் ஹெல்தி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சமைக்கிறத போடுவோமே அப்படின்றத நான் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் யாருமே நம்பிக்கையை வச்சு அந்த வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் நல்லா தான் சமைப்பேன், பிலீவ் பண்ணுங்க, ஓகேவா? நான் நிறைய சமைக்கிற வீடியோவும் போடுறேன், அப்பப்போ பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இன்னைக்கு என்ன மாதிரி வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் விம்ஜெல் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏன் டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டேங்குது, எதனால டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டேங்குது, அது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா டவுட்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிடுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடிக்கடி சொல்றேன் வீடியோக்குள்ள போலான்ட்டு, சாரி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் 750 ml அளவுக்கு நான் RO வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபார்முலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ண அதே ஃபார்முலா தான், பட் குவான்டிட்டிஸ் மாறும். அண்ட் அடுத்ததான் பாத்தீங்கன்னா காஸ்டிக் சோடா 25 கிராம். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா காஸ்டிக் சோடா 16 கிராம் தான் ஆட் பண்ணிருப்போம். இந்த இதுல கொஞ்சம் அதிகப்படுத்துறோம், 25 கிராம். இது எதனால அதிகப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது இன்னுமே டிரான்ஸ்பரண்ட் ஆக்க அண்ட் சோப் கன்சிஸ்டன்சி அதிகமாக்குறதுக்காக தான். இதை ஆட் பண்ணோடனே உங்களுக்கு ஹீட் ஃபியூம்ஸ் வரும். ஸோ ப்ளீஸ் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் பாருங்க. அண்ட் இது நல்லா கிளியர் அண்ட் டிரான்ஸ்பரண்டா ஆகுற வரைக்கும் ஒரு 10 to 15 minutes நீங்க தாராளமா வெயிட் பண்ணுங்க, அந்த ஹீட் எல்லாம் போயிடட்டும். அண்ட் இந்த மாதிரி கிளியரா வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்தடுத்த இன்கிரீடியன்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததான் நம்ம என்ன போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிட் ஸ்லரி. ஆசிட் ஸ்லரி தான் மெயின் ரீசன் நம்மளுடைய விம்ஜெல் ஏன் கலர் டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கு. ஆசிட் ஸ்லரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ்ல கிடைக்குது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா நல்ல A கிரேட்ல தருவாங்க. அது அந்த ப்ரௌன் ஷேட் கலர் கம்மியா இருக்கும். நமக்கு கிடைக்கிறது ரொம்ப டார்க் கலர்ன்றதுனால அது ரொம்ப விம்ஜெல ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல காட்டிடுது. ஸோ அதை நான் பாதிக்கு பாதியா குறைச்சிடுறேன். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா 80 ml இருந்த ஆசிட் ஸ்லரி இந்த இதுல 40 ml நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, SLES 300 ml இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஏன்னா லாஸ்ட் வீடியோல 150 ml மட்டும் தான் போட்டிருந்தோம். இந்த வீடியோல நம்ம 300 ml இன்க்ரீஸ் பண்றோம், அதாவது பாதிக்கு பாதி இன்க்ரீஸ் பண்றோம். இது பண்றதுனால உங்களுடைய விம்ஜெல் கண்டிப்பா டிரான்ஸ்பரண்டா மாறிடும். அண்ட் அடுத்ததான் பாத்தீங்கன்னா நான் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். அது கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுக்காக. சால்ட் கண்டிப்பா நீங்க ஜி சால்ட் தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா நல்ல குவாலிட்டியான சால்ட் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்னு நான் சொல்லணும்னு இருக்கேன். கலர் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு 3-4 hours இது ஒரு ஓரமா வச்சிடுங்க. ஏன்னா இதுல நிறைய நுரை இருக்கு. ஸோ இப்போ பாக்குறதுக்கு ஒரு மாதிரி மில்கி எல்லோ மாதிரி இருக்கும். அதை ஒரு டிரான்ஸ்பரண்டா மாறுற வரைக்கும் ஒரு 3-4 hours நீங்க ஒரு ஓரமா வச்சிடுங்க. அந்த நுரையெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியரா வந்ததுக்கு அப்புறம் நீங்க சென்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து நியூ லைம் சென்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்படியான சென்ட்டை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிரான்ஸ்பரன்சி கம்பேரிஷன் காட்டணும் இல்லையா, எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு விம் ஜெல் அப்படின்றது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விம் ஜெல்லோடைய ஒரிஜினல் ஃபார்முலாவுடைய விம் ஜெல். ஸோ அதோடைய டிரான்ஸ்பரன்சி வந்து நீங்க பார்க்கலாம். பவுல்ல பிளாக் கலர் டாட் இருக்கு, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அறிகுறி. ஸோ அது வந்து விம் ஜெல், ஒரிஜினல் பிராண்ட் விம் ஜெல்லுடைய டிரான்ஸ்பரன்சி இது. அண்ட் இன்னொரு பவுல்ல வந்து நம்ம செஞ்ச லிக்விட் ஜெல்லை வந்து போட்டு நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. நம்மளது வந்து ஒரு லைட் எல்லோ கலர்ல இருக்கும். அவங்களது வந்து பார்த்தீங்கன்னா விம்ஜெலோடைய பிராண்ட் வந்து கொஞ்சம் டார்க் எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலால பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா கிடைக்கும். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோப் கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா எஸ்எல்இஎஸ் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். அண்ட் ஆசிட் ஸ்லரி தான் வந்து காரணம் அதோடைய கலர் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு. அதோடைய குவான்டிட்டியும் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா டிரான்ஸ்பரண்டா கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கும் டிரான்ஸ்பரண்டா இதுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா வரல அப்படின்னு நீங்க நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ரீசன் வந்து இதுதான். ஆசிட் ஸ்லரி அண்ட் நீங்க யூஸ் பண்ற சால்ட் மட்டும் தான் ரீசன், அண்ட் வாட்டர். ஸோ இந்த மூணையும் வந்து நீங்க தரவா செக் பண்ணிக்கோங்க. எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு பொறுத்து தான் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா கிடைக்குதா இல்லையா அப்படின்றது இருக்கு. ஃபைனலா நான் உங்களுக்கு ஒரு பக்கம் விம் ஜெல்லும் அண்ட் ஒரு பக்கம் நம்ம செஞ்ச அந்த லிக்விட் ஜெல்லையும் வந்து வச்சு உங்களுக்கு கம்பேரிசன் காட்டிட்டேன் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு ஒரு பாட்டில்ல ஊத்தியும் அது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்றதையும் நான் காட்டிட்டுறேன். நான் வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில்ல இருந்து ஊத்தி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கு. நார்மலா விம் ஜெல் எப்படி வாங்குவீங்களோ அதே டிரான்ஸ்பரன்சியே வந்து எனக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.